பரமனுக்கு கலாமா மேலே ஒவ்வொரு இடத்துலையும் சந்தேகம் வருது. சந்தேகப்படுற அளவுக்கு தான் கலாமாவும் பரமன் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண தப்புகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒவ்வொரு திருட்டுத்தனமும் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பரமன் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. பரமனும் ஏன் கலாமா பழனிகிட்ட இவ்வளோ தூரம் டீப்பாக பேசணும், அதுவும் மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்களே, இவங்க 2 பேத்துக்குள்ளே இன்னமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அசோக் கொலை வழக்கில் எனக்காக சாட்சி சொன்ன பழனி, அதுவும் இதுக்கெல்லாம் காரணம் இங்கே கலாமான்னு சொன்னபோது எதுக்கு இங்கே கலாமா பழனியை மிரட்டணும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உனக்கு சந்தேகமே வந்துருச்சுன்னா பரமா ஒன்றும் இல்லை, பழனியை டீப்பாக வாட்ச் பண்ணி அவங்ககிட்ட நீ விசாரிக்கிறதா நல்லது, அப்போ தான் அவங்ககிட்ட உண்மை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பரமனும் சரின்னு சொல்லிட்டு இன்னை பழனியை தேட ஆரம்பிக்க போகிறாரு. தேடுறது மட்டும் இல்லாமல் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி உண்மையை தெரிஞ்சுப்பாரா பரமன் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. பாவம் நம்ம இளமதி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வட்டி கட்டணும்னு வச்சுருந்த பணத்தை இங்கே ரஞ்சிதம் கேடுகட்ட ரஞ்சிதமாக இருக்கிறாங்க. இருக்கிறதுலையே இங்கே கலாமா தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கலாமா சும்மா இருந்தாலும் கூட இருக்கிற வாழை சும்மா இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ரஞ்சிதம் இளமதியை சுரண்டிக்கிட்டேவும் அவள் என்ன பண்ணாலும் அவளை ஏதாவது ஒன்று பண்ணி பரமனையும் இளமதியும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல கலாமா விட முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இருக்கிறது இங்கே ரஞ்சிதா தான். ஆனால் இந்த ரஞ்சிதத்தை நம்ம இளமதி அடித்து துவைச்சா தான் நம்ம இளமதியை பார்த்து கொஞ்சம் பயமாவது வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் இளமதி தன்னோட பணம் இப்போ வரைக்கும் என்னதான் வச்சுருந்தா எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் போகிறாங்க. அப்போ தான் இளமதியும் என்ன பண்ணுறாங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே யோசிக்கவும் செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் பைக்கு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை எண்ணி வச்சுட்டு நம்ம சமையல் கட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ரஞ்சிதா, இளமதி உன்னோட பைக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் எங்கே போனானே தெரியல. ஒருவேளை நான் பைக்கை எடுத்து நிமித்தி வைக்கும்போது ரஞ்சிதா நம்ம பேக்கில் இருக்கிற பணத்தை எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி நினைக்கிறாங்க. சரி, அப்படி இருந்தாலும் ரஞ்சிதா எடுக்கவே இல்லைன்னும் போது எதுக்கு வட்டிக்காரர் வட்டி காசு கேட்டு வீட்டு வாசலில் நிற்கும் போது நம்மளை எதுக்கு ரஞ்சிதா ரூமை எட்டி பார்க்கணும், என்ன அவசியம் வந்துச்சு, ரூமை எட்டி பார்த்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசிக்க போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கலாமா பரமனை நம்ம அடிமையாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அரசியல் வாழ்க்கையும் மேம்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரமனோட இங்கே இளமதி கூட இருந்தால் கண்டிப்பாக நம்ம அரசியல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எப்படி இருந்தாவது பரமன் மனசை மாற்றி இவ கூட்டிகிட்டு போயிடுவா, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நம்ம இளமதியை ரொம்பவே கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தவும் செய்கிறாங்க. இதனால இங்கே ரஞ்சிதமும் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம இளமதியும் அந்த வட்டிக்காரன் கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த விஷயம் பரமனுக்கு தெரிஞ்சா இளமதி மேலேயும் கோவப்படுவான். தன்னோட இளமதியை எப்படி அவன் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வச்சிருக்க முடியும், இந்த மாதிரி நினச்சிட்டு அந்த வட்டி வசூல் பண்ணுறவன் மேலே ரொம்பவே கோவப்பட்டு நம்ம பரமன் டைரெக்டாக அங்கே போய் சண்டை தான் போட போகிறாங்க. இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. பரமனுக்கு இது எப்படி தெரிய போதா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஆனாலும் நம்ம இளமதி கூட ஒரு நாள் மட்டுமே பழகுன நளினி இளமதியை எப்படியாவது காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இளமதியை போய் நேரடியாக பணத்தை கொடுத்து மீட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நளினிக்கும் இங்கே இளமதிக்கு இடையில ரொம்பவே ஒரு நெருக்கமான பாண்டிங், அதாவது அக்கா தங்கச்சி பாண்டிங் மாதிரி நெருக்கமாக்குறாங்க. இங்கே நளினியும் ரொம்பவே ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸு கூட கட்ட முடியாமல் தான் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்ததுக்கு இங்கே கலாமாவோட பையனான சித்தார்த்து உதவி செஞ்சாங்க. இந்த இடத்துல தன்னோட கையில் காசு இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஆனால் இளமதியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம நளினி எடுத்த முயற்சியில் நளினி ரொம்பவே ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம இளமதி ரொம்பவே தேங்க்ஸ் நளினி, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தனைக்கும் நான் பணம் ஏற்பாடு பண்ணி ரெடியாக தான் வச்சுருந்தேன், ஆனால் பணம் வச்சுருந்த பணம் காணாமல் போயிடுச்சு. இப்போ நான் பரமன்ட்ட சொல்லவா, இல்லை பரமன்ட்ட சொன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அவன் என்னென்ன பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வழியாக வந்த, ஆனால் இதை நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் நளினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சொன்னதுமே, அக்கா நீங்கள் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா, நான் உங்களோட தங்கச்சியாக இருந்தால் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தானே கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செஞ்சுருப்பேன், அப்படி தான்க்கா நான் செஞ்சுருக்கேன், என்னை வேற்றுமையாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நளினி சொல்லவுமே நம்ம இளமதிக்கு ரொம்பவே நளினியை பிடிச்சி போயிடுது. அதனால் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நளினியும் இங்கே நம்ம இளமதிட்ட கேள்வி கேட்குறாங்க, அக்கா
நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களை ஒருத்தர் வட்டி காசு கொடுக்கலின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு போய் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட அண்ணனை பற்றி சொல்லலை? அதுவும் பரமநேரன்கிட்ட சொல்லியிருந்தா இது வரைக்கும் உங்களை இவ்வளோ நேரம் நிற்க வச்சுருப்பாரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம இளமதி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் என்னை பரமன் விட்டுற மாட்டான். ஆனால் அவன்கிட்ட சொன்னால் அவன் எங்கே சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். கலாமாட்ட சொல்லி அது ஒரு பிரச்சனையாகவே மாறும். இவ இப்படித்தான் பண்ணுவா, இவ காசுக்காண்டி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்னையும் பரமனையும் பிரிக்க தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நளினிக்கிட்ட இளமதி சொல்லி விளக்குறாங்க. அப்போ என்னக்கா சொல்கிறீங்க, இவ்வளோ தூரத்துக்கு கேடுகட்டவங்களா மோசமானவங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நளினி, அந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது, அதை விட இவங்க பெரிய பாவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் நளினியோட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் கரெக்டாக நம்ம பரமனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்ன இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தா சேர்ந்து வராத மாதிரி தனித்தனியாக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் யோசிச்சுக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம இளமதி முகம் வாடி போய் இருக்கிறத பரமனும் பார்க்குறாங்க. பரமன் தன்னோட இளமதி இவ்வளோ தூரத்துக்கு வருத்தமாக இருக்க பார்த்தா ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நம்மக்கிட்ட மறைக்கிறா அப்படின்னு பரமன் யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ இங்கே இளமதிகிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தவளை தன் வாயாலே கெடுன்னு சொல்கிற மாதிரி இங்கே ரஞ்சிதமே தன்னோட வாயால் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி பரமா கலாமா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக கலாமாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. சரி, இதுதான் இப்போ தான் நான் உனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பரமா, உன் பொண்டாட்டி செய்கிறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இங்கே வட்டி காசுன்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி காசை கொடுக்காம வீடு தேடி வட்டிக்காரங்களா வர வச்சுட்டா. அது மட்டும் இல்லாமல் வட்டி காசு இல்லைன்னு சொன்னதுமே அந்த வட்டிக்காரங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா இங்கே இளமதியை கூட்டிகிட்டு வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாரு பரமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பரமா. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து வட்டி காசு வேணும் சொல்லி தான் வந்திருக்காங்களே தவிர்த்து வட்டி காசு இன்னும் கொடுக்கல, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு யார் இப்படி கூட்டிகிட்டு போகிறதில்ல. இது எவ்வளோ பெரிய கெட்ட பேர், எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? அதுவும் யாருக்கு? நம்ம கலாமாவுக்கு தான் அவமானம். இங்கே கலாமாவோட மருமக வட்டி காசு கொடுக்காம ஏமாத்திட்டான்னு சொல்லி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரமனை ஏற்றி விட ரெடியாக இருக்காங்க இங்கே ரஞ்சிதா. இந்த இடத்துல நம்ம பரமனுக்கு கோவம் தான் வருது. இந்த மாதிரி ரஞ்சிதா சொன்னதை கேட்டதுமே கலாமா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பரமா, என்ன நடந்துக்கிட்டு இருக்க வீட்டில்? என்ன என்னை அசிங்கப்படுத்தணும் தான் இளமதி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காளா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது பரமா, உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவுமே, சரிங்கம்மா நான் என்னென்னு கேட்குறேன் இளமதி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இளமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். என்ன பரமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரஞ்சிதா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பரமா உண்மைதான், ஆனால் நான் காசெல்லாம் ரெடியாக தான் வச்சுருந்தேன், அந்த காசு எங்கே போச்சுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விளக்கத்தை முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடியே பரமன், நீ உண்மைன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு மேலே பேச்சே வேணாம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினா அதை கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? எங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படி தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் இன்னுமே கலாமாவோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறாம, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறாம, இளமதி அவ்வளோ தூரத்துக்கு தமிழை பாசம் வச்சுருக்கான்னு தெரிஞ்சும் கலாமாவுக்காக இங்கே இளமதியை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இளமதி திட்டு வாங்குறத பார்த்தா நளினிக்கு ரொம்பவே சோகமாயிருது. அந்த மாதிரி நேரத்தில் தான் கலாமாவும் நளினியை பார்த்ததுமே, என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்க? எதுக்காக வந்தியா? அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே, ட்ரெஸ்ஸிங் பண்ண தானே வந்த? பரமா விடு இந்த பிரச்சனையை, போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணு, எனக்கு உடம்பு நல்லா இருக்கதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாமாவும் ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. பரமனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக ரூம்குள்ளே போயிடறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம நளினி, இதுதான் சரியான தருணம், எப்போவுமே பரமன் அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுனா நம்ம இளமதி அக்கா தானே வருவாங்க, நம்ம இளமதி அக்காவை நம்ம கூப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இளமதி ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்தா நளினி, என்னக்கா அண்ணன் திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நளினி கேட்க, அப்போ இளமதி சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, பரம என்னை திட்டுனாலும் என்ன பண்ணாலும் அவனை நான் என்னைக்கும் வெறுக்க மாட்டேன், அவன் பேசுனதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் என்னை அப்பப்போ கலாமா சொல்கிறத கேட்டதுமே மற்றவங்க பேசுகிற கேட்டதுமே என்னை திட்டும்போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டவனே என்னை பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சொன்னதுமே, அக்கா ஃபீல் பண்ணாதீங்க, ஆமாம் இந்த காசு எப்படி தொலைஞ்சு போச்சு அப்படின்றத கண்டுபிடிங்க, அது யார் எடுத்தா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பரம அண்ணன் உங்களை புரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினி சொல்கிறாங்க. ஆமாம் நளினி, நீ சொன்ன மாதிரி என்னோடய பணம் எப்படி தொலைஞ்சு போச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் பரமன் என்னை நம்ப ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லை நளினி, இப்போ பரமன் என்னை திட்டுனது தானே பார்த்தேன், ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருப்பான்னு உனக்கு தெரியுமா? என்னக்கா சொல்கிறீங்க? பரமனை திட்டுனதுக்காக நீங்கள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் பரமன் அண்ணனை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது,
நீ காதலிச்ச பாரு அப்புறம் தெரியும். ஏன்னா பரம என்ன எவ்வளோ தூரத்துக்கு பார்த்து எவ்வளோ தூரத்துக்கு என் மேலே காதலிச்சான்றது எனக்கு தெரியும். பரமன் காதலிச்ச அளவுக்கு நான் காதலிச்சிருப்பேனான்னு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். பரமனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னை திட்டிருக்கானே தவிர்த்து, ஆனால் என்ன ஒருத்தன் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் சொன்னாங்கல்ல, அவன் என்ன கதி ஆக போகிறான்னு தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சிரிக்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க உண்மையா? ஆமாம் நளினி, என்னை எதுக்கு திட்டுனான்னு நினைக்கிற? என்னை ஒருத்தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒருத்தன்ட்ட பணம் வாங்கி இவ்வளோ தூரத்துக்கு நீ நடக்க விட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு நினச்சி தானே திட்டுனானே தவிர்த்து மற்றபடி எதுவுமே இல்லை. என்னை பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனானே அவனோட நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. ஏன்னா இங்கே நான் என்னோட பரமன் வந்து என் மேலே சின்ன தூசி பட்டா கூட அவனால் தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு யாராவது ஒருத்தரால் அசிங்கமோ மற்றபடி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக பரமன் சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா சொல்கிறீங்க? அப்படி இருக்கும்போது பரமன் அண்ணே உங்கள் மேலே இவ்வளோ காதலாக இருக்கும்போது எதுக்கு அண்ணே இவ்வளோ தூரம் மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களை திட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என் மேலே வச்சுருக்க அன்பை விட கலாமா மேலே அம்மான்ற ஒரு உணர்வுனால அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறா. அந்த அம்மான்ற பாசமே பொய்ன்னு கூடிய சீக்கிரம் பரமனுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் நம்ம நளினி சொல்கிறாங்க, அக்கா உங்களை மாதிரியும் பரமானன் மாதிரியும் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் காதலிக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நளினியும் தன்னோட ஆசையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இளமதி கிட்ட. இந்த இடத்துல 2 பேருமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க.